ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிப்ரவரி மந்த்துங்க. பிப்ரவரி மந்தில் வந்து எந்தெந்த பிளான்ட்ஸ்லாம் ஃப்ளவர் வச்சுருக்குன்னு நான் காட்ட போகிறேங்க. இது பாருங்கள், இது வந்து ரெட் ஸ்ட்ராபெரி கோவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னோடய செடியில் வந்து இலையே வைக்க மாட்டாங்க, முனையில் மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் பிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி முனையில் வச்சுட்டு எல்லாத்தையும் இலையிலையும் பிச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து புதுசாக துளு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் பட்டு வந்திருக்கு பாருங்கள், ஃப்ளவர் பட்டு வந்திருக்கு, மொக்கு வந்திருக்கு பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் அவ்வளோவா இத்தனை ஃப்ளவர்ஸும் நிற்குமா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் இந்த இதில் வந்து இந்த ரெட் ஸ்ட்ராபெரி கோவாவில் அந்த அளவுக்குலாம் வந்து ஃப்ளவர் வந்து நிற்காதுங்க. 1-2 ஃப்ளவர் தான் நிற்கும். இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொக்கு இருக்குது பாருங்கள். ஒரே கலராக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் வந்து இலையில பிச்சு விட்டுருவேன். புதுசாக வந்து துளுருங்க இதெல்லாம் பாருங்கள், கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு பிளான்ட்டுக்கு போகலாம். பாருங்கள், இது வந்து போமோகிரானேட்டுங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி விட்டேன். ஃப்ளவர் வச்சுது, தண்ணி மட்டும் நம்ம வந்து பாட்டு வந்து ட்ரை ஆகவே கூடாதுங்க. நான் வந்து பாட்டு வந்து ட்ரை ஆகிடுச்சு, அதனால் வந்து கொட்டி போயிடுச்சு பாருங்கள். இது மட்டும் இப்போ ஃப்ளவர் திருப்பி பிடிச்சிருக்கு. இது வந்து ஆன் ஃப்ளவருங்க. ஆனால் ஃப்ளவர் எல்லாம் வச்சுதுங்க, ஆனால் கொட்டி போயிடுச்சு பாருங்கள். இது வந்து ப்ளம்முங்க. ப்ளம்மு வந்து ஃப்ளவர் பாருங்கள், ஃப்ளவர் சின்ன இங்கே பாருங்கள். இது பாருங்க, காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி ஃப்ளவர் வச்சுருப்பாருங்க. அங்கேயும் பாருங்கள், இந்த சீசன் அப்போ ஃப்ளவர் இருக்குங்க. இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரூட் வந்ததுங்க. அந்த முனையில் அது பாருங்கள், அது ஃப்ளவர் வச்சுருப்பாருங்க. அந்த முனையில் இருந்ததுனால அது எந்த பக்கம், அந்த பக்கம் ஃப்ரூட் வந்து அந்த பக்கம் இருந்துச்சா இல்லை காக்கா தூக்கி போயிடுச்சா எங்கேயுமே அது நல்லா பழுக்கிட்டோம். வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருந்தேன். அது ஃபஸ்ட்டு வந்ததா, எந்த மாதிரி இப்போ ஃப்ரூட் வரும், எந்த கலரில் வரும், எப்படி பழுத்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால் அப்படியே மரத்தையும் விட்டுட்டேன். அது அப்படியே கீழே விழுச்சா இல்லைன்னு தெரியல. இவங்க ஃப்ளவர் வச்சுருக்கு, குச்சி மாதிரி இருந்ததுங்க. இப்போ ஃபுல்லாக துளிர் விடுது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து சீத்தாப்பழம் செடிங்க. இந்த பிளான்ட் வந்து நான் கேபிஎஸ் நர்ஸ்லேருந்து நான் வாங்கினாங்க. வரும்போதே மேலே கட்டாயி வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் எல்லா இலையிலையும் பிச்சு விட்டுட்டேன். பிச்சு விட்டோடனே எனக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் வச்சுதுங்க. நானும் அப்படியே விட்டுட்டேன். நல்லா இவ்வளோ பெரிய பழங்க, பெருசாக இருந்தது. இவ்வளோ பெருசு இங்கே தாங்க இருந்தது பாருங்கள், இங்கே தான் வந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, சீத்தாப்பழம் செடியில் வந்து ஃப்ளவர் வைக்குது ஆனால் வந்து கொட்டி போயிடுதுன்ட்டு. இந்த ஃப்ளவர் வந்து கொட்டி போகுதுன்னா நம்ம கீழே வந்து நான் இந்த மண்ணை நோண்டி காய்கறி தோல் போட்டு விட்டுருங்க. அது சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும், ஃப்ளவரும் ட்ராப் ஆகாதுங்க. எனக்கும் வந்து ஃப்ளவர் வச்சுதுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், 1 மாதமாக வந்து டெரஸ் வீணாகக்கூடாது, நானும் கொஞ்சம் ஒல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பைப்பில் ஊற்றாமல் நான் ஜெக்கில் மொண்டு ஒரு பாட்டுக்கும் ஊற்றியிருந்தேன். ஆனால் தண்ணி பத்தலை, ட்ரையாகவே இருந்துச்சு, அதெல்லாம் கொட்டி போயிடுச்சுங்க. நம்ம பாட்டை வந்து ஈரப்பதமாகவே வச்சுக்கோங்க. இது வந்து செட்டார் பெரி செடிங்க. இது நான் வந்து 2021 நான் வாங்கினேன். ஒரு 1/2 அடி செடி தாங்க வாங்கிட்டு வந்தேன். இப்போ இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். நான் போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், இன்றைக்கி தான் பார்த்தேன். 2021 வாங்கியிருக்கேன். சும்மா 1/2 அடி. இது பாருங்கள், இந்த சைஸ் தாங்க நான் வாங்கினது பாருங்கள். இந்த அளவு தான் நான் வாங்கினேன். 4 வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்டுருந்தீங்க. இப்போ தான் நான் கட் பண்ணி, நான் டைமே இல்லைங்க. நான் என்ன பண்ணேன், டேக்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த இதை கட் பண்ணி நம்ம ஒட்டு போட்டு நம்ம அந்த கட்டிங்ஸ் போட்டு நம்ம கொடுக்கலான்ட்டு. ஆனால் வந்து இது ஸ்டெம்மே வந்து தின்னாக இருக்குது. இங்கே கட்டிங்ஸ் போட்டோன்னா இப்போ வந்து ஸ்டெம் வந்து உடஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி ஷேரில் வச்சுருக்கேன். அது வந்த பிறகு கம்மி விலைக்கு நான் கொடுக்குறேன். நான் 2021 இதில் அப்போ தான் இது வந்த புதுசு அப்போ நான் வந்து 350 ரூபா 450 ரூபா கொடுத்து இந்த பிளான்ட் நான் வாங்கினேன். சின்ன செரி பழம்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால வந்து 450 350 தெரியல, ஞாபகம் இல்லை. 2021 வாங்கினேன். இப்போ வந்து கம்மியாக இருக்குதா இல்லையான்னு தெரியல. இப்போ இந்த நர்ஸ் நான் செக் பண்ணல. நான் இது வந்த புதுசாக நான் வாங்கினதுங்க. இதுவும் வந்து பாருங்கள், இது வந்து புதுசாக பட்டு வரப்போகுது பாருங்கள், ஃப்ளவர் வருது பாருங்கள். இதெல்லாம் ஃப்ளவர் தாங்க. மொகு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்கள், இது பீனட் பட்டர் ஃப்ரூட்டு பாருங்கள். ஃப்ளவர் வச்சுருக்கு, ஃப்ளவர் வச்சு தான் நிற்குது. ஃப்ளவர் வைக்குது, ஆனால் கொட்டி போயிடுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், குண்டு குண்டாக இருக்கு பாருங்களா. இது நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பட்டை பார்க்குறதுக்கே, இந்த மொக்கை பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தாங்க, இதெல்லாம் பார்க்குறது ஒரு ஹாப்பினஸ் தாங்க. பாருங்கள் மேலெல்லாம் பாருங்கள், காற்று ஒரே காற்றாக இருக்குது. பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் ஆவகேடோ. இது வந்து நான் 3வது வாட்டி வாங்கினதுங்க. கூர்க்கில் ஒரு வாட்டி வாங்கினேன், அப்புறம் மாதூர் அந்த கார்டனில் ஒரு வாட்டி நான் வாங்கினேன், சின்ன செடியாக இருந்துச்சு. அப்புறம் கேபிஎஸ்சில் வாங்கினதுங்க. இப்போ பாருங்கள்,
சூப்பராக இருக்குது. ஃப்ளவர் வருது பாருங்கள். நான் டெய்லியும் பார்த்துட்டே இருப்பேன் எதெல்லாம் வந்து ஃப்ளவர் வருதான்னு. நான் எதனா புதுசாக வந்துச்சுன்னா அது ஃப்ளவர் தாங்க. ஒரு செடி நம்ம டெய்லியும் பார்த்துட்டே இருப்போம். அது வந்து நம்ம லீஃப் பிரான்ச்சா ஃப்ரூட் பிரான்ச்சா நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இது வந்து லீஃப் பிரான்ச்சுங்க. சைடில் பாருங்கள், ரைட் சைடில் இது வந்து ஃப்ளவர் பட்டுங்க. மொக்கு அப்படி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஆவக்காடோ வந்து பட்டர் ஃப்ரூட்டுங்க. எவ்வளோ அந்த துளுரை பாருங்களேன், மேலே வர துளுரை பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ளவருங்க. இப்போ ஃப்ளவர் வைக்குதுங்க. இது வந்து நான் எப்போ பாருங்கள், அந்த ஸ்டெம்மும் வந்து நல்லா திக்காகிடுச்சிங்க. இது இப்போ ஃப்ளவர் வைக்குங்க. நான் இது எதுவுமே பண்ணலாங்க, பாட் பண்ணதோட தான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது ஆல் சீசனுங்க. வேட்னா மல்ட்டாங்க. நான் வந்து இது வந்து நான் டெக்கோபாட் ஆரேன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். ஆனால் அது வேட்னா மல்ட்டா. ஆனால் நல்லா இருக்குங்க. இதுவும் டேஸ்ட்டு பாருங்கள். அதுவும் காய் இருக்குது. இது வந்து பாருங்கள் திரும்பி பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஃப்ளவர் இருக்கிறது மட்டும் தாங்க இப்போ ஃப்ளவர் வைக்கிறது மட்டும் தாங்க காட்டியிருக்கேன். இது வந்து மினி சாத்துக்குடிங்க. அதுலேயும் பாருங்கள் காய் வச்சிருக்கு. ஆனால் டேஸ்ட் எனக்கு பிடிக்கல, அதாவது சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்து நேற்று பார்த்துருப்பீங்க பாருங்கள். ஃப்ளவரும் இருக்குது, சப்போட்டாவும் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் பாருங்கள், இது வந்து வேட்னா மல்ட்டா. நான் சொல்லி தான் நான் கேட்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து நான் வேறு ஏதாவது நார்த் சைடில் வாங்கினேங்க. இது போல் எவ்வளோ புஷ்ஷு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது ஃப்ளவர் வச்சது கொட்டி போயிடுச்சு. திருப்பி வந்து ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள். பார்க்க இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் மல்லிப்பூ மாதிரி இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பாருங்கள். இது வந்து கோவாங்க. இது வந்து என்ன கோவான்னு தெரியல. இது வந்து வியன்னார்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள். இது வந்து வாட்டர் ஆப்பிளுங்க. நான் வந்து வாட்டர் ஆப்பிள் மட்டும் எனக்கு வந்து இது 4வது செடிங்க. நான் ஏன் இது மாதிரி நான் சொல்கிறேன், நான் ஒரு செடி இத்தனை செடின்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஒரு செடி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி விட்டுறக்கூடாதுங்க. நம்ம திரும்பி வாங்கி ட்ரை பண்ணோங்க. நான் வந்து ஆரம்பத்தில் எப்பயோ வந்து நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி க்ரீன்லேண்ட் நர்சரியில் ரெட்டும் க்ரீனும் அப்போ தான் புதுசாக ஸ்டாக் வந்து இறங்குச்சு. நான் போகிறப்ப தான் லாரியில் வந்து இறங்குச்சு. 2 பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். சின்ன கண்ணாக தான் வாங்கிட்டு வந்தேன். மழை காலத்தில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால அந்த செடி செத்து போயிடுச்சுங்க. திருப்பி நான் போயிட்டு நான் ஊர்லேருந்து நான் வரப்போ நான் க்ரீன் வாட்டர் ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அது வந்து க்ரீன் கலராக இருக்கும், அடியில் வந்து பிங்க் கலராக இருக்குங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி உன மட்டும் தாங்க பார்த்தேன். அந்த க்ரீனும் ரெட்டும் கலந்த மாதிரி மிக்சராக இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் என்ன பண்ணேன், அது வந்து வேறு பாட்டில் வச்சேங்க. அது ரூட் பாண்ட் ஆகிடுச்சு. கட் பண்ணிவிட்டு வேறு பாட்டில் மாற்றி வச்சேன் பாருங்கள். மாற்றி வச்சோடனே அது வந்து மழை, அந்த மே மந்த் வந்து மழை பெஞ்சு பெங்களூரில் ஒரே மழையாக இருந்துச்சுங்க. அந்த மழையில் வந்து ரூட் வந்து ஃபார்ம் ஆகலைங்க. அப்படியே கொஞ்சமாக அது ஒரு 6 மாதம் அதே மாதிரியே இருந்துச்சு. ஒரு வளர்ச்சியும் வரலைங்க. ரூட்டை கட் பண்ணிட்டு வேறு பாட்டில் வந்து நான் மாற்றி வச்சுனே ரூட்டு கொஞ்சம் ஃபார்ம் ஆகி வளரணும் இல்லைங்க. அது வளர்றதுனால பிளான்ட்டும் வளரவே இல்லை. அப்படியே இருந்து ரொம்ப அது அப்படியே மேலே வந்து அப்படியே காஞ்சிட்டே வந்துச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து ரெட் வாட்டர் ஆப்பிளுங்க. இது வந்து கேபிஎஸ்லேருந்து வாங்கினேன். போன வருஷம் வாங்கியிருப்பேன். அப்போ என்ன பண்ணிட்டேன், இலையெல்லாம் பிச்சு போட்டுருவேன். இந்த முனையில் மட்டும் தாங்க இலை வச்சுருப்பேன். இந்த ஸ்டெம்மை வந்து நான் திக்காக்கிடுவேன். இந்த இலையெல்லாம் பிச்சு போட்டு ஸ்டெம்மை திக்காகிட்டால் சீக்கிரமாக காய் வைக்கோங்க. பாருங்கள், இது ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள். நான் டெய்லியும் பார்த்தே இருப்பேன், ஃப்ளவர் வைக்குமான்ட்டு. பாருங்கள், ஃப்ளவர் இந்த மொக்கு வந்திருக்கு பாருங்கள். அது பார்க்கறதுக்கு கூட சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஒரு பிளான்ட் வாங்கி எப்போ வரும், எப்போ ஃப்ரூட் வரும் நம்ம காத்துட்டே இருக்கும்போது நமக்கு எப்போனா இந்த மாதிரி மொக்கு வரத்துல பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி அங்கே வந்திருக்கா பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. இது நல்லா இருக்கிறதுனால சரி நீங்களும் பார்த்தா ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறதான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். எல்லா கனவுலையும் வந்து வருதுங்க. எல்லா கனவுலையும் லீஃபும் வருது, இந்த ஃப்ளவரும் வருது பாருங்கள். இது ரெட் கலர். ஆனால் இது எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. இந்த கம்பளி பூச்சி பாருங்கள். இந்த கம்பளி பூச்சி தாங்க ஒரே எங்கே பார்த்தாலும் வந்துடுது. இது வந்து கொஞ்சம் சோப் தண்ணி தாங்க எடுத்து தெளிச்சு விடணும். இது வந்து முல்சி தாங்க. இது வந்து ஃப்ளவர் வந்து கீழே கொட்டிடுச்சு. இந்த ஃப்ளவர் கொஞ்சம் விரியும் போது பார்க்கணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது ஒரு நாளே கொட்டிட்டோங்க. இதுலேயும் பாருங்கள் லலித் கோவா, இதுலேயும் காய் வந்திருக்கு. இது பாருங்கள், இது வந்து கோல்டன் சீத்தாங்க. நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு இது பாட்டிங் வீடியோவில் இது பாட்டிங் மிக்ஸ் போட்டிருப்பேன். நான் இந்த பாட்டிங் மிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்ன பண்ணுவேன், காய்கறி தூள் தாங்க நான் மிக்ஸ் பண்ணி நான் பாட்டிங் மிக்ஸ் பண்ணுவேன். இது காய்கறி தூள் தாங்க. இது ஃபுல்லாக காய்கறி தூள் மாக்குனா காய்கறி தூள் தாங்க. நான் இந்த செடியை வச்சுருக்கேன் பாருங்கள். இதோட கலர் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் பாருங்கள் தலை இது பர்பிள் ஃபாரஸ்ட் கோவாங்க. அப்புறம் இது பாருங்கள், இது கொட்டி போயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி இந்த பாட்டு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அந்த தண்ணியிலே இருந்து ஒரு எல்லா கொட்டி போயிடுச்சுங்க. அப்புறம் இங்கே என்ன ஆயிருந்ததுன்னா ஒரு அட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அட்டை மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், உப்பு எடுத்து போட்டு எல்லா இலையும் கொட்டி போயிடுச்சுங்க. அப்புறம் அந்த உப்பும் அந்த அட்டையும் போயிடுச்சு. ஆனால் எல்லா இலையும் கொட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா இந்த மாதிரி நான் தெரியாமல் போட்டுமே அப்படின்னு மனசு நான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் துளிரிட்டு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பாருங்கள், போக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் பாருங்கள் ஃப்ளவர் பார்த்தீங்களா, அது பாருங்கள்
இங்கே 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 சூப்பராக போய் சூப்பராக ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள். இது பார்படாஸ் செடிங்க. இது வந்து இதுவும் நான் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. வந்ததுன்னா நான் வந்து எவ்வளோ நர்சரியோட கம்மி விலைக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இதுலேயும் ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள். அப்புறம் இங்கேயும் பாருங்கள், இது வந்து தாய்வான் பிங்க்குங்க, தாய்வான் ஒயிட்டு கோவாங்க. இதுலேயும் பாருங்கள் காய் வச்சு இது மாதிரி வச்சுருக்கு பாருங்கள். நான் டக்குன்னு காட்டிடுறேன். இது வந்து போமோகிரானட்டுங்க. இது நான் கட் பண்ணி விடவே இல்லை, நானும் அப்படியே விட்டேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து கலாக்காய்ங்க. கலாக்காயில் பாருங்கள் இங்கேயும் ஃப்ளவர் இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த சீசன். இப்போ அதான் டேஸ்ட் எனக்கு பிடிக்கல, ஆனால் சும்மா வச்சுட்ருக்கேங்க. அதை பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து எல்லோ ஸ்ட்ராபெரி கோவாங்க. நான் எப்பப்பெல்லாம் மொட்டை மாடிக்கு வரணும் அப்போல்லாம் இலையெல்லாம் பிச்சு விட்டுருவேன். இப்போ திருப்பி நல்லா காய் வைக்கோங்க. ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, கொஞ்சமாக தான் காய் வச்சிருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பழுத்துச்சுன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்குங்க, புளிப்பே இருக்காதுங்க. இது வந்து அதே தானே இலையெல்லாம் பிச்சே விடலைங்க. இது வந்து பிரேஸ்லின் மல்பெரிங்க. நான் அப்போல்லாம் வீடியோ பண்ணலாம் அப்படியே வச்சுட்டே இருந்தேன் பாருங்கள். இந்த வாட்டி வந்து காயவே இல்லைங்க. எப்போயுமே வந்து நம்ம சாப்பிடவே முடியாது, காஞ்சி கீழே கொட்டிடும். இந்த வாட்டி காயவே இல்லை பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப தித்திப்பாக இருக்குங்க. கட்டிங்ஸ்லாம் சில பேர் வராதுன்னு சொல்வீங்க. கட்டிங்ஸ் தாங்க யார் வீட்டிலும் இருந்து நான் கட் பண்ணி ஏற்கனவே பேஷன் ஃப்ரூட் வச்சுருந்தேன். என்ன ஒன்று நம்ம ஷேட்லேயே வச்சு வளர்க்கணுங்க. கட்டிங்ஸ் போட்டு வளர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பேஷன் ஃப்ரூட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து க்ரீன் ஆப்பிள் பியருங்க. இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே கூட ஒரு பழம் நான் வீடியோவில் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் நான் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். திருப்பி வந்து ஃப்ளவர் வைக்குது பாருங்கள். இது வந்து கீழே விழுந்து அந்த ஸ்டெம்மை வந்து உடஞ்சி போயிடுச்சு, அதெல்லாம் சின்ன செடியாக இருக்குது. இப்போ இது வந்து மேங்கோங்க. இதெல்லாம் நான் வந்து 2021 எல்லாம் செட்டர்பெரி செடி இதெல்லாம் அப்போ வாங்கினதுங்க. இது வந்து வெள்ளை நாவலுங்க, ஒயிட் ஜாமுனுங்க. இது வாங்கி 1 இயர் இருக்கும். எப்பவுமே லீஃப் பாருங்கள், இது வந்து லீஃபே இருக்காது பாருங்கள். எப்பவுமே பிச்சு விட்டு அந்த ஸ்டெம்மை வந்து நான் திக்காக ஆக்குவாங்க. முனையில் மட்டும் தாங்க லீஃப் வச்சுருப்பேன். அது பாருங்கள் இப்போ வந்து ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள். இது மொக்குங்க, நான் ஃப்ளவர்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா எல்லாம் ஃப்ரூட் பட்டு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கேயும் பாருங்கள். அப்புறம் எங்கேயும் பார்த்தனே இன்னும் நிறைய இடத்துல வச்சுது, ஆனால் எங்கன்னு தெரியல. இது பாருங்கள், இது வந்து புஷ் ஆரஞ்சுங்க. இதுவும் பாருங்கள் காயும் இருக்குது, ஃப்ளவரும் மொக்கும் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து லெமனுங்க. இது வந்து ஆல் சீசனுங்க, காய்ச்சிட்டே இருக்கோங்க. இது வந்து மாதாவரத்துலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்கள் கொத்த எப்போவுமே காய் இருந்துகிட்டே இருக்கும். இது பாருங்கள், இது விழுந்துருக்கு. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி. இது வந்து லைம், இது வந்து லெமன் கிடையாது, இது பச்சை கலராக இருந்தால் லைமன்ட்டு. இது வந்து லெமன் தாங்க. இது நான் காயாக இருக்கும் போதே நான் பறிச்சிடுவேன். இப்போ பழுத்தாதே விழுந்துருக்கு பாருங்கள். இது லெமன் தாங்க. இது வந்து வெல்வெட் ஆப்பிளுங்க. இது விலை இருக்கிறதுலே இது வந்து இருக்கிறதுலே இதாங்க கொஞ்சம் விலை அதிகம் பாருங்கள். இது வந்து மொக்கு பாருங்கள், எல்லா இடத்துலையும் மொக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து இது வந்து கேரளாவில் வளர்த்துங்க. நான் எப்போயும் இது வந்து நம்ம ஷேடில் தாங்க வச்சுருக்கோம். நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள். இது மொக்கு வந்து இப்போ மொக்கு வந்து பூத்து இருக்குது. பூத்து பாருங்கள், இதெல்லாம் ஃப்ளவருங்க. இது 4-5 காய் வச்சுருக்கோம். ஆனால் அது கருகி போய் கீழே கொட்டிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா பழமாகிற ஸ்டேஜ் இருந்ததுங்க. அது எப்படி கொட்டுச்சுன்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் கீழே கொட்டுச்சா அள்ளி போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போது எனக்கு பிடிக்கல எனக்கு, ஏன்னா அது கீழே அழுகி போயிருந்தான்னு தெரியல. இது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ரூட் வந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. இது பாருங்கள், இது ஆப்பிளுங்க. நேற்று போட்ட வீடியோ வந்து பழைய வீடியோங்க. என் சேனலில் வந்து இப்போலாம் ஓடவே மாட்டேங்குது. அதனால் அப்படி போட்டாவாச்சும் ஓடுமேன்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டேன். அப்படி கூட அந்த வீடியோஸ் போவே இல்லைங்க. ஒரு 50 வியூஸ் தாங்க போச்சு. பாருங்கள், எப்படியும் ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள். இது ஆப்பிளுங்க. இது அண்ணா ஆப்பிளுங்க பாருங்க. ஃப்ளவர் பாருங்கள். இது ஃபுல்லாக இலையை பிச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக ஃப்ளவராக இருக்குங்க. இது வந்து மல்பெரிங்க. மல்பெரி வந்து நான் சின்ன கிளையாக தாங்க, இந்த மாதிரி சின்ன கிளையாக தாங்க எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தேன். இப்போ அது மரமாட்டம் இருக்குங்க, பாட்டில் இருக்கிறதுனால சின்ன செடியாகவே இருக்குது. இது வந்து ஒரு கேஜி கோவாங்க. இதுவும் இது வந்து ஃப்ளவர், இந்த காய் இருந்தது. ஒரு கம்பளி பூச்சி ஃபுல்லாக கடிச்சு அந்த காயை ஒரு 3 காய் வேஸ்ட்டாக போச்சுங்க. திருப்பி துளுர் விடுதுங்க. அப்புறம் இது பாருங்கள், இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரெட் சூரியன் செடி. இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இங்கே கூட பாருங்கள் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இது வந்து மணிலா டென்னிஸ் பால் செரிங்க. இதுவும் பாருங்கள், எல்லாம் நான் துளிர் விடும்போது நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ வந்து எல்லாம் காயும் இருக்குது பாருங்கள், காய் இருக்குது. இப்போ திருப்பி திருப்பி ஃப்ளவரும் வச்சுருக்கு பாருங்கள். எல்லாம் உள்ளே இருக்குது, கொஞ்சம் கீழே கொட்டி போயிருக்கு, அதனால தெரியல.
இது வந்து ஆப்ரிகாட்டுங்க. ஆப்ரிகாட் வந்து இது பாருங்கள் ஃப்ளவர் வைக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ளவர் வைக்குது ஆனால் வந்து கொட்டி போயிடுதுங்க. போன வருஷமே ஃப்ளவர் வச்சுது ஆனால் கொட்டி போயிடுச்சுங்க. பாருங்கள் ஃப்ளவர் தெரியுதா பாருங்கள். அந்த ஃப்ளவர் இது ஆப்ரிகாட்டுங்க இது.